உனக்காக இந்த கருப்பன் ஒருவரை தயார்படுத்தி விட்டேன். இவரின் மூலம் மிக பெரும் உதவி இன்று தானாகவே உனக்கு வந்து கிடைக்கப் போகிறது. வருகின்ற அதிர்ஷ்ட வாய்ப்பை இந்த முறையும் நீ நழுவ விட்டு விடாதே. என் பிள்ளையே, உன் பாதம் பற்றியதால் என் பாவம் கரைந்து ஓடுகின்றது என்ற நம்பிக்கையில் என்னை சதா நேரமும் தொழுது கொண்டு இருக்கும் என் தங்கமே, என் நாமத்தை நீ சொல்லிக் கொண்டு இருப்பதால் இப்பொழுது உன் சிக்கல் அகன்று கொண்டே இருக்கின்றது. உன் நிலையை மட்டும்தான் நான் இங்கு யோசித்து கொண்டு இருக்கின்றேன். எங்கிருந்து எந்த பிரச்சனை வருகிறது என்று தெரியாமல் என் பிள்ளைகள் இங்கு தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். காட்டிலே கொண்டு நிறுத்திவிட்டதால் இங்கு கரை சேர வழி இல்லையோ என்று எண்ணி விடாதே. உன் கரத்தை பற்றி இருப்பது சர்வ சாதாரணமானவன் என்று நினைத்து கொண்டாயா? இதோ இந்த கருப்பன் நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையில் இன்ப அதிர்ச்சி தான் உன் வீடு தேடி வரப்போகிறது. பொறுமையாக காத்திரு என் குழந்தையே. உன் மனவேதனையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். இதோ நானே உன்னருகில் இருந்து உனக்கான விஷயத்தை இங்கு நடத்தி தருவதற்காக அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். நேரடியாக இந்த கருப்பனை வந்து சேர்த்து விடுவேன். ஆனால் சில சமயத்தில் வந்திருப்பது கருப்பன்தான் என்று நீ அடையாளம் கொள்வதில் அவ்வளவு சிக்கல் கொள்கிறாய். என்னை பார்த்ததும் நீ பதற்றமடைந்து விடுகிறாய். அதில் என்ன செய்வது என்று உன் மனம் குழம்பி தவித்து கொண்டு இருக்கின்றது. அதனால தான் உன் பிரியமானவரின் மூலம் உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கின்றேன். என் பாதத்தில் சரணாகதி அடைந்து விடு. நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு எல்லாமே இனி வெற்றியாகத்தான் இருக்கப் போகிறது. வீணாக குழம்பி தவித்து கொண்டு இருக்காதே. என் பிரியமான கண்மணியே, உன் கடமைகளையும் உன் செயல்களையும் நீ செம்மையாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைகளால், சுற்றி நடக்கும் விஷயத்தால் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது தெரியாமல் உன் மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுதுமே உனக்கான விஷயத்தில் உனக்கு வெற்றியை தருவேன் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன்னை புறக்கணித்து செய்து விட்டார்களே, உன்னை வேண்டாம் என்று தள்ளி விட்டார்களே, உன்னை எப்படியாவது ஓரம் கட்ட வேண்டும் என்றல்லவா இந்த காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் அத்தனை விஷயங்களும் என் கண்ணுப்பட இங்கு இருந்து கொண்டு இருக்கும் போது எனக்கு நல்லது மட்டும் நடக்கவில்லையோ என்று நீ சிந்திக்காதே. அவர்கள் போனால் போகட்டும். கடந்து போனவர்களை பற்றியும் விட்டுவிட்டு சென்றவர்களை பற்றியும் உன் மனதில் ஏன் மீளா துயரத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய்? அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு. நீ வெற்றி கனியை இங்கு பறிப்பதற்கு தயாராகிவிட்ட போதில் சில தடைகளும் வந்துதான் சேர்கிறது. ஆனால் அந்த தடைகளை அப்படியே வைத்து விடுவானோ இந்த கருப்பன் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. தடைகளை தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டும் போது நீ எதற்காக இங்கு மனமருந்த போகிறாய்? வெற்றி கிரீடத்தை உனக்கு தருவதற்கு இந்த கருப்பனை தயாராக இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் உள்ளதை பற்றியெல்லாம் நீ நினைத்து அழுது கொண்டு இருக்காதே. நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நான் உனக்கு தருவதற்கும் நிரந்தரமாக்குவதற்கும் இந்த கருப்பனை வந்திருக்கும் போது என் தங்கமே, சிறிதாக தோன்றும் பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு கரை சேர வழியில்லையோ என்று எண்ணிக்கொள்ளாதே. இதோ உன் மனம் விரும்பியவரின் மூலம் உனக்கான உதவி உன்னை வந்து சேரும்போது நீ எதிர்பார்த்த அந்த நல்ல நேரமும் உன்னை தேடி வந்து விட்டது என்றுதானே அர்த்தம். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன்னுடைய பலத்தை நீயாக முழுமையாக உணர்ந்து கொள்வதற்குத்தான் இப்படியெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன். என்னை நீ எப்பொழுது முழுமையாக நம்புகிறாயோ அப்பொழுது உன்னுடைய
உன்னுடைய பிரச்சனைகள் பாதி தீர்ந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இதோ என் கண்ணின் மணியே, நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் எதிலுமே செயல்படு. எப்பொழுதும் மனது லேசாக இருக்கும். உன் வாழ்க்கையும் உன் வெற்றியும் உன்னை தேடி வருவதற்குத்தான் உனக்கான ஒருவரை இந்த கருப்பன் நான் தயார்படுத்தி இருக்கின்றேன். காரியங்கள் எல்லாம் கைகூடும் நேரம் மிக அருகில் வந்துவிட்ட பிறகும் எதற்காக கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கானது உன்னை வந்து சேரும் போது பல தடைகள் வருகின்றதோ, பல தடைகளை நாம் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றோமோ, அதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்று எண்ணிக்கொள்ளாதே. அதையும் தாண்டி வரும்போது நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு பெருமகிழ்ச்சி காத்திருக்கின்றது என்பதை நீ மறவாதே. உன்னுடைய நிகழ்காலத்தில் இப்பொழுது நடக்கும் செயல்களை நினைத்தோ, கடினமான பாதையை நினைத்தோ கலங்காதே. இதற்கு மேல் உனக்கான விஷயத்தில் உனக்கு நான் நிரந்தரமில்லாதை தந்து விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம். நான் எதை தந்தாலும் அதை நிரந்தரமாக்குவதற்கும் நிலையான மகிழ்ச்சியை தருவதற்கும் தான் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாது. சில ஏற்ற இறக்கங்களை பார்க்க வேண்டிதான் இருக்கின்றது என் தங்கமே. அதனால் அதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன் அப்பா உனக்கு நல்லதுதான் செய்வேன் என்று நம்பிக்கையோடு இரு. உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு இந்த ஐயன் செய்ய போகிறேன் என்று உறுதியாக இரு. பேரும் புகழும் பெற்று நிம்மதியாக வாழ்வதற்கான தருணத்தை நீ நெருங்கிவிட்டாய். யார் உன் வாழ்வில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னருகில் எப்பொழுதுமே இந்த கருப்பன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் உனக்காக ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எதை நினைத்தும் கலங்காதே என் கண்ணின் மணியே. கஷ்டப்படுகிறவன் எப்பொழுதும் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று என் தலையில் எழுதியிருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ளாதே. உன் தலையெழுத்தை மாற்றி, உன் விதியை மாற்றி, உனக்கான ஒன்றை உன் கையில் கொடுக்க போகும் தருணத்தை நீ எட்டியிருக்கும் போது கஷ்டத்தில் நான் சிரிக்கின்றேன், இங்கு நீ அதை பார்த்தும் சிரிக்கின்றாயோ என்று எண்ணி விடாது. என் பிள்ளைகள் நிலை கண்டு என் மனம் எவ்வளவு வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றது. வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை நானும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று உனக்கு தெரியுமா? வாழ்க்கை குறுகியது, அதை வாழ்ந்துவிட்டு பார். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான விஷயத்தை நீ எடுத்து வைக்கின்ற அடியில் உறுதியாகும் தெளிவாகும் எடுத்துக்கொள். நினைவுகள் இனிமையானதாக இருக்கும் போது அதை ரசித்து கொண்டே இரு. எல்லோர் மனதிலும் என்ன இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை தெரியாமல் பேசுகிறார்கள் சிலர். எல்லோருக்கும் மனம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளாமல் இங்கு நடந்து கொள்கின்றார்கள் சிலர். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ கண் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குத்தான் நான் உன்னை அழைத்துச் செல்ல போகிறேன் என்றுதானே என் கரத்தை பற்றி இருக்கின்றாய். இதோ உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் உன் கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மிகச்சிறந்த நாட்களை அடைய மிக மோசமான நாட்களோடு நீ போராடித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. அதனால் துன்பமும் துயரமும் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். துன்பமையும் துயரத்தையும் தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்கு நீ உண்மையாகவே உழைத்து கொண்டு இரு. உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனே நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. துன்பங்கள் உதிரும் இலைகள் போன்றது, மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது. உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கி விடுங்கள். நிச்சயம் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கிடைக்கச் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். எதிர்பார்க்காத தருணத்தில் சில எதிர்பார்க்கின்ற விஷயம் நடந்து கொள்வதுதானே வாழ்க்கையின் யதார்த்தம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படித்தான் நீ நடந்தே முடிந்து விட்டது. இவ்வளவுதானோ எண்ணிக்கொண்டு இருந்த விஷயத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்து உனக்கான உதவியை உன் கரம் பற்ற வைப்பதுதான் இந்த கருப்பனின் உத்தரவாக இருக்க போகிறது. இதோ என் உத்தரவை நீ தேடி வந்து விட்ட பிறகும், என் கட்டளையை நீ ஏற்றுக்கொண்டு ஆகிவிட்ட பிறகும் நீ எதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? சில விஷயங்கள் இப்படித்தான் உனக்கு நடக்கப் போகிறது என்று நான் சொல்லிவிட்ட பிறகும் அதன்படி
அதன்படியே நீ நடந்து கொள். நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது. அதனால் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை நீ உணர்ந்து கொள். நிரந்தரமில்லாத போது உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகி விடுவார்களோ என்று எண்ணி விட வேண்டாம். இந்த நிலையும் தாண்டி உன் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இந்த கருப்பனே இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே, எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் வெற்றிக்கான தருணம் உன்னை தேடி வந்து விட்டது. வருகின்ற சோதனையும் வேதனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டிவிட்டாய். உனக்கான உதவி உன்னை தேடி வந்து விட்டது. நம்பிக்கையோடு இரு. 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.